இன்னைக்கு நம்ம மாப் சைக்கோ 100 10th எபிசோட் தான் பார்க்க போறோம். எபிசோட் ஓபனிங்ல நம்ம ஹீரோ அந்த டேரோ கூடவே அந்த ஸ்பிரிட் இவங்க 3 பேரும் வெவ்வேறு வழியில பிரிஞ்சு போகலாம்னு முடிவு எடுக்கிறாங்களா. ஏற்கனவே அந்த மீசக்கரணையும் அந்த ஸ்பைக் மண்டையை தூக்கி சொருவி வந்திருப்பாங்கல்ல. சோ அதனால அந்த டிவிஷன் லீடரும் அங்க இருக்கிற புது மெம்பர்ஸ் எல்லார்கிட்டயும் இவ்வளவு நாளா நீங்க எதுக்கு ட்ரைனிங் எடுத்தீங்களோ அதுக்கான நாள் வந்துருச்சு, இன்ட்ரூடர் 3 பேர் வந்திருக்காங்க, அவங்க 3 பேரையும் போய் காலி பண்ணுங்கன்னு சொல்ல இருக்கிற எல்லாரும் பயங்கரமா எக்ஸைட் ஆகுறாங்களா. இருந்தாலும் அந்த டிவிஷன் லீடருக்கு நல்லாவே தெரியுது இவனுங்களும் போய் உதவ வாங்க போறானுங்கன்னு. இந்த சைக்கிக் பவர் அவேக்கன் ஆகாத இன்னும் சில மெம்பர்ஸ் எல்லாரையும் ஒரு ரூம்ல வச்சிருப்பானுங்களா. அவனுங்க கூட தான் அந்த ரிட்ஸ் கூட சில பசங்களா இருந்தானுங்களா. அதுல கூட ஒருத்தன் வந்து போட்டத்துல இருந்திருப்பாங்கல்ல, அந்த ஒரு பையனை உட்கார வச்சிருப்பாங்க. சோ இவனுங்களா பேசிட்டு இருக்கிற டைம்ல இவங்க கவனிக்காத நேரத்துல ரிட்ஸும் இன்னொரு பையனும் உள்ள போந்து அந்த பொட்டி மண்டையில நைஸா அங்கிருந்து கூட்டிட்டு போகலான்னு பார்த்தா இவனுங்க பேசிட்டு இருந்தவங்க கண்டுபிடிச்சிருவானுங்க. இருந்தாலும் அங்க இருந்த ஒரு வயசான நபர் டே சண்டையெல்லாம் போட வேண்டாம் அவங்கள போக விடுறா அப்படின்னு சொல்லிடுவாரா. அவனுங்களும் போனதுக்கு அப்புறம் ஏன் தலை அப்படி கிவ் அப் பண்ண சொல்ற, நம்ம வந்து நமக்கு பவர் அவேக்கன் ஆகலதான் அதுக்குன்னு இப்படி பண்றதான்னு கேட்கும்போது ஆமாண்டா நமக்கு பவர் அவேக்கன் ஆகல, எனக்கு தெரிஞ்சு இனி எப்பவுமே வந்து அவேக்கன் ஆக போறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா கவலைப்பட்டதா இந்த ஒரு ஆர்கனைசேஷன்லயே நம்ம இருப்போம். ஏன்னா எப்படி இந்த ஆர்கனைசேஷனோட லீடர் இந்த உலகத்தை கண்ட்ரோல்ல எடுப்பாரு. சோ அப்போ இந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கிற எல்லாருமே அது மூலமா நிறைய பெனிஃபிட் பார்ப்பாங்க. நாமளும் இது கூட இருந்தோம்னா எதுவுமே பண்ணாம நமக்குமே நிறைய சன்மானம் எல்லாம் கிடைக்கும்ல அப்படின்னு ஒரு ஐடியா சொல்லுவானா. இப்ப அதுவே இந்த ஸ்பிரிட் இருக்கிறான்ல அவன் ஒரு ரூம் கிட்ட வந்து நின்னுகிட்டு என்ன இது எக்ஸ் மார்க் எல்லாம் போட்டிருக்குது, பயங்கர இம்பார்ட்டன்டான இடமா இருக்குமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். உள்ள இருந்து சில பேர் எல்லாம் வெளியே வருவானுங்களா. சோ இப்போதைக்கு அந்த ஸ்பிரிட் பார்த்தா அங்க இருக்கிற ஒரு செக்யூரிட்டியோட பாடியில தானே இருக்கிறான். அதனால அந்த மெம்பர்ஸும் ஓகே ஏதோ ஒரு செக்யூரிட்டி தான் போலே அப்படின்னு நினைக்கிறாங்க. இருந்தாலும் அவனை பார்த்தோன்னே லைட்டா சந்தேகம் வந்து அப்படியே அட்டாக் பண்ண ட்ரை பண்ண என்னோட பவர் வேணா கம்மியா இருந்திருக்கலாம்டா, ஆனா உங்களை மாதிரியான மனுஷ பசங்களை கம்பேர் பண்ணும்போது என் பவர் எப்பவும் ஜாஸ்தியா தான் இருக்குன்னு எல்லாரையும் தூக்கி போட்டு அடிச்சிருவான். சோ அதுக்கப்புறம் அந்த எக்ஸ் மார்க் போட்ட அந்த ரூம் இருக்குல்ல உள்ள போனாங்க ஏதோ மிஷின்ஸ் எல்லாம் இருக்கும். இதை வச்சுதான் இந்த மாதிரி பவர்ஸ் எல்லாத்தையும் வந்து அவேக்கன் பண்ணி விடுவாங்களாமா. பார்த்தா அதுக்குள்ள சில ரத்த கரைகள்லாம் இருக்குமா. பா அவேக்கன் பண்றானுங்களோ இல்லையா நிறைய பேரை போட்டு தலைந்து இருப்பானுங்கன்னு அவனுக்கு புரிய வருது. அப்ப கரெக்டா பின்னாடி உன்னையும் போட்டு தான் தள்ள போறேன்னு ஒரு முள்ளமன்றி தலையா வர அந்த ஸ்பிரிட் பயந்துருவான். ரைட் இவன் என்ன இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கிறான் அப்படின்னு யோசிக்க ஆக்சுவலி அந்த ஸ்பிரிட்ங்கிறவன டிம்பிள்னு சொல்லுவாங்க. சோ அதனால நாமளும் டிம்பிள்னே வச்சுக்கலாம். ஸ்பிரிட் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுவே இங்க டேரும் ஏகப்பட்ட பேர் அடிச்சு போட்டு விசாரிக்கும் போதுதான் தெரிய வருது நம்ம ரெட்ஸு ஏற்கனவே வந்து பசங்க எல்லாரையும் கூப்பிட்டு எஸ்கேப் ஆயிருக்கான்ல. அதெல்லாம் தெரிய வந்ததுக்கு அப்புறம் எங்க போயிருப்பானுங்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப அந்த இடத்துல பார்த்தா எவனோ நெருப்பெல்லாம் பயங்கரமா பயன்படுத்துறானா. உண்மையான நெருப்போட பவர் என்னங்கறத உப்ப அவனுக்கு காட்டுன்றான்னு ஒரு மஞ்ச முடிக்காரன் ஒருத்தன் வர அவன் வச்சு அவனோட பவரை வந்து பயங்கரமா யூஸ் பண்றானா. பார்த்தா நம்ம டேரு வந்து அவனை சுத்தி ஒரு பேரியர் வந்து கிரியேட் பண்ணிருப்பான். அந்த பேரியருக்குள்ள அவனுக்கு பயங்கரமா ஹீட் ஆக ஆரம்பிச்சுன்னு போல அவனோட உதல் எல்லாமே வந்து ட்ரை ஆக ஆரம்பிக்கும். இதுக்கு மேலே என்னால பவரை பயன்படுத்தி உன்னோட பேரியரை கூட பிரேக் பண்ண முடியும்டா அப்படின்னு சொல்லும் போது ஓ அப்படியா அப்ப கண்டிப்பா நீ தான் அதை பயன்படுத்தி ஆகணும்னு இவன் வெறுப்பேத்த அவனும் அதே மாதிரி ஃபுல் பவரை பயன்படுத்துவான். திடீர்னு பார்த்தா அந்த நெருப்பு எல்லாமே வந்து அவனையே சூழ்ந்துக்கும். நம்ம டேரு ஃப்ரீ ஆயிட்டு இந்த மாதிரி சைக்கிக் பவர் வச்சுக்கிட்டு டிஃபென்ஸையும் அஃபென்ஸையும் ஒரே நேரத்துல பண்ண முடியாது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் பேரியர் இருந்துட்டு லைட்டா அட்டாக் பண்றது கஷ்டமா இருந்துச்சு. இருந்தாலும் நீ அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது உன்னை நீயே ஏன் டிஃபெண்ட் பண்ணிக்காம விட்ட, அதனால தான் உன் மொத்த பவரை உனக்கு எதிராக பயன்படுத்தி விட்டேன் அப்படின்னு கலாய்ச்சிட்டு இருக்க. அப்ப பின்னாடி அந்த மார்க் மாமா இருக்கிறான்ல அவன் வந்துட்டு நீ ஸ்ட்ராங்கான ஒருத்தன் தான், ஆனா நீ ஏன் அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகுனா இன்னும் 10 வருஷம் ஆகுண்டா அப்படின்னு சொல்லி மிரட்ட பொழுப்பு காட்டாதடா பயந்துட்டேன் அப்படின்னு டேரு நக்கல் பண்ணும்போது பின்னாடி வந்த ஒரு மொட்டை டேரு வச்சிடறான். அதுவே இங்க நம்ம ஹீரோ ஏதோ ஒரு ரூம்ல ஏகப்பட்ட பப்பட்டு கிட்ட மாட்டிக்க வேணாம். அந்த பப்பட்டு எல்லாத்தையும் இந்த ஒரு குட்டி பொண்ணு தான் கண்ட்ரோல் பண்றா போல. சோ கூடயே சுச்சி அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்து எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாளா. ஏ சுச்சி இந்த மாதிரி இன்ட்ரூடர் 3 பேர்ல எவனோ ஒருத்தன் என் பப்பட் கிட்ட மாட்டிட்டான்னு நினைக்கிறேன், நான் போய் அவங்க கூட ஃபன் பண்ணிட்டு வரேன் சரியான்னு அவ வேகமா அங்கிருந்து போக அந்த வழியா தான் நம்ம ரெட்ஸும் மத்த பசங்களும் வந்துகிட்டு இருப்பாங்களா. அப்ப அவங்கள தடுக்கிறதுக்காக இன்னும் சில புது மெம்பர்ஸ் எல்லாம் வரும்போது அசால்ட்டாவே நம்ம ரெட்ஸும் எல்லாரையும் காலி பண்ணிடுறான். அப்ப அந்த இடத்துக்கு ஒரு பச்சை சட்டக்கார ஒருத்தன் வருவானா. அண்ட் இவனோட ட்ரெஸ் எல்லாம் வித்தியாசமா இருக்கிறத பார்க்கும் போதே ரெட்ஸு கண்டுபிடிச்சிடறான் இவன் வேற கொஞ்சம் பவர்ஃபுல்னு. அந்த பச்சை சட்டக்காரனும் அப்படியே தரையெல்லாம் பேத்து காமிச்சிட்டு ஏன்டா இங்க இருந்து போகணும்னு ஆசைப்படுறீங்க, நீங்க எல்லாரும் இங்கே இருக்கலாமே, நம்ம எல்லாரும் ஒன்னா ஃப்ரெண்டா இருக்கலாமேன்னு கேட்க ஃப்ரெண்ட்ஸா அதை கொஞ்சம் யோசிச்சு சொல்லுவான்னு நம்ம ரெட்ஸு சண்டைக்காக இறங்க. அதுவே அந்த குட்டி பொண்ணு இருக்கிறாள் அவ அழுதுகிட்டே வந்து நம்ம சுச்சிக்கிட்டே புலம்பிட்டு இருப்பா. என்னோட அந்த பொம்மை எல்லாத்தையும் வந்து அந்த ஏதோ ஒரு பையன் உடச்சு விட்டான் அப்படின்னு அந்த சுச்சியும் பயங்கர டென்ஷன் ஆயிருவா. குழந்தையோட அள வைக்கிறேன்னு சொல்லி வேகமா நம்ம ஹீரோ வந்து பார்த்தா ஆமா அவனுங்க சொன்ன மாதிரி ஒரு சின்ன பையன் தான், இந்த சின்ன பையன் எங்க இவ்வளவு பவர் யூஸ் பண்றான் அப்படின்னு பார்க்க நம்ம ஹீரோ வந்து எதிரிங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னே தூக்கி சவுத்துல சொருவானா. இருந்தாலும் அந்த சுச்சி பயங்கர வேகமா வந்து நம்ம ஹீரோட வாயிலே ஒண்ணு வைக்கும் போது கண்ட்ரோல் ரூம்ல இருக்கிற டிவிஷன் லீடரும் சொல்லுவாங்க இந்த சுச்சி வந்து ஃபைட்டிங் அப்படின்னு வந்துட்டா பயங்கர ஸ்ட்ராங்கான ஒருத்தி, ஆனா அவளே தோத்து போயிட்டா அப்படின்னா அடுத்த காலத்துல நீ தான் இறங்கணும்னு அங்க ஒரு அலும் அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க சுச்சி நம்ம ஹீரோ கூட சண்டை போட்டுட்டு இருக்கும் போது பார்த்தா ஐயோ கேப்பை விடக்கூடாது, கொஞ்சம் கேப் விட்டா கூட நம்ம தூக்கி சொருகிறான் போலே அப்படின்னு பயங்கர வேகமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு பாயிண்ட்ல நம்ம ஹீரோ குத்தலான்னு போயிட்டு அப்படியே சைட்ல குத்திட்டு ஏன்டா குட்டி பையா அழுகுற அப்படின்னு கேட்டா அப்ப நம்ம ஹீரோ என்னோட மாஸ்டர் என்கிட்ட எப்பவுமே சொல்லுவாரு
பொண்ணுங்களை வந்து அடிக்கிற ஒருத்தன் கேவலமானவன் அப்படின்னு. ஆனா நான் கூட உங்களை அடிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு, அதனால தான் எனக்கு வருத்தமா இருக்கு அப்படின்னு அழுதுட்டு இருப்பானா. ஐயோ குட்டி குழந்தை, அப்படிலாம் நீ யோசிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இங்க பாத்தியா நான் எப்படி உன்னை அடிக்கிறேன், அதே மாதிரி நீ எனக்கு கரெக்டா அடி, அது போதுமானது அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க அந்த முள்ளமன்றி தலையா நம்ம டிம்பிள பயங்கரமா அடிச்சிருவானா. கூடவே அந்த முள்ளமன்றி தலையன் பார்த்தா அந்த இடத்துல வந்து 2 மான்ஸ்டர் மாதிரி சமன் பண்ணி வச்சிருந்திருப்பான். அதை எதிர்க்க முடியாத நம்ம டிம்பிளும் இந்த மாதிரி என்னடா மான்ஸ்டர் எல்லாம் பயன்படுத்துற, உண்மையில உனக்கே நம்பிக்கை இல்லாத காரணத்துக்காக தான் உன்னை காப்பாத்துறதுக்காக நீ மான்ஸ்டர் கூட வச்சிருக்கேடா அப்படின்னு வெறுப்பேத்திட்டு அட்டாக் பண்ற மாதிரி வேகமா ஓடி வருவானா. அப்படியே டப்புன்னு கீழே விழுந்தாரு. என்னடா ஆச்சு அப்படின்னு அவங்களும் பாத்துட்டு இருக்கும் போது பார்த்தா நம்ம டிம்பிள் திருப்பி ஸ்பிரிட் ஃபார்முக்கு போயிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவானா. அந்த 2 மான்ஸ்டரும் நம்ம டிம்பிள பிடிக்கிறதுக்காக வந்து அப்படியே அங்க இருக்கிற கேட்ல சிக்கிக்க டிம்பிள் பார்த்தா திருப்பி உள்ள வந்துட்டு அந்த ஒரு பாடியை டேக் ஓவர் பண்ணி அந்த முள்ளமன்றி தலையனை அடிக்கலாம் அப்படின்னு போனா அவன் என்கிட்ட வெறும் இந்த மான்ஸ்டர்ஸ் மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறியான்னு ஏதோ ஸ்பிரிட்ஸ் எல்லாம் அன்லாக் பண்ணிவிட இங்க நம்ம ஹீரோ சுச்சியை டேக் டவுன் பண்ணியிருந்திருப்பானா. சோ அதன் காரணமாக அந்த அலுமுஞ்சியை இப்ப சண்டை போடுற அனுப்பிவிட அந்த டேருவையும் அங்கதான் பிடிச்சு வச்சிருந்திருப்பாங்களா. பாத்தியா ஈஸியா நாங்க அந்த பையனை அச்சு போட போறோம், இந்த சைக்கிக் பவர் வச்சு இந்த உலகத்தையே நாங்க டாமினேட் பண்ண போறோம் அப்படின்லாம் சொன்னா இந்த சைக்கிக் பவரை வச்சு மட்டும் நீங்க எல்லாத்தையும் சாதிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் உன்னால கண்டிப்பா ஹீரோ ஜெயிக்க முடியாதுன்னு சொல்ல அந்த அலுமுஞ்சி நம்ம ஹீரோ போட்டு தள்ளிட்டான். அதுக்கப்புறம் ரெட்ஸுவை தேடி வந்தா அவன் அந்த இடத்துல மயங்கி கிடப்பானா. அந்த ஆரஞ்சு மண்டையை அச்சு போட்டான் போல. இவனுக்கு எதுக்கு இந்த ஒரு நிலைமை ஏற்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தான் தம்பி எப்படி பண்ணவன பொழந்தரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு பிரஷர் ஏறிக்கிட்டு இருக்கும். அப்ப அந்த டோரிக்கன் ஆகுறான்ல அவன் அங்க வந்துட்டு என்னப்பா ஆல்ரெடி ஏகப்பட்ட பேர் நீங்களே காலி பண்ணிட்டீங்களா, நான் அதை யாரையாவது அடிக்கலாம் அப்படின்னு இருந்தேன். டெகுட்டி பையா உன்னை வேணா நான் அச்சுக்கிட்டாடா அப்படின்னு கேட்கும்போது நீ தான் என் தம்பியோட இந்த நிலைமைக்கு காரணமா அப்படின்னு ஹீரோ கேட்பானா. அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல, ஆனா உன் தம்பி இப்ப இருக்கிறதோட மோசமான ஒரு நிலைமைக்கு போறதுக்கு நான் காரணமா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நம்ம ஹீரோக்கு அவனோட இல்யூஷன் பவர்ஸ் வந்து பயன்படுத்துவானா. சோ நம்ம ஹீரோவோட கண்ணு முன்னாடியே அவன் தம்பி வந்து அந்த இடத்துல இறந்து போகிற மாதிரி அவனுக்கு இல்யூஷனை காட்ட அது ஒரு இல்யூஷன் அப்படின்னு நம்ம ஹீரோக்கு தெரியுது. இருந்தாலும் தம்பி இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு லைக் நம்ம ஹீரோட எமோஷன் பீக் ஆகுதா. அவ்வளவுதான் அவன் யூஸ் பண்ண அந்த இல்யூஷன் டெக்னிக்ங்கிறது அவனுக்கே ரிவர்ஸ் ஆயிட்டு அதே இடத்துல பிளாட் ஆக நம்ம ஹீரோவும் கொஞ்ச மங்கி போயிடுறான். அந்த ஆரஞ்சு முடிக்கார இருக்கிறான்ல அவன் நேரம் இந்த சவுத்துக்குள்ள தான் ஒளிஞ்சிட்டு இருந்திருப்பான் போல. இந்த ஒரு அண்ணனை பிடிக்கிறதுக்கு இந்த ஒரு தம்பியை பயன்படுத்தினது நல்லதா தான் போச்சுன்னு நினைப்பான். சோ இப்ப அந்த ரூம்குள்ள நம்ம ஹீரோவையும் கொண்டு இருப்பாங்களா. பார்த்தா டேருவால நம்பவே முடியல. அந்த ஆரஞ்சு மண்டைக்காரனா ஹீரோ வந்து பிடிச்சது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு இருக்க அந்த முள்ளமன்றி தலைன்னு ஒரு ஜாடியில நம்ம டிம்பிள பிடிச்சிட்டு வந்திருக்கான். அந்த ஜாடிக்குள்ள ஏற்கனவே அவன் நிறைய பீச்சோட ஸ்பிரிட்ஸ் எல்லாம் வச்சிருந்திருப்பான் போல. யாராவது என்ன காப்பாத்துங்கடா அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்கேன். அந்த ரிட்ஸ் கூட இருந்த பசங்க எல்லாம் எப்படியே அங்க இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக என்ட்ரன்ஸ் வரைக்கும் வந்திருப்பாங்களா. ஆனா என்ட்ரன்ஸ்ல பார்த்தா இன்னும் சில ஆளுங்களா இருக்கு. ஐயோ எஸ்கேப் ஆக முடியாதவங்க போது அந்த என்ட்ரன்ஸ்ல இருந்தவங்களோட மூஞ்சி எல்லாமே பயங்கரமா பதறி போயிட்டு அவங்க ஏதோ மரியாதை எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. கூடவே இந்த பசங்களுக்கும் வந்து ஏதோ ஆறாலாம் ஃபீல் ஆகுற மாதிரி இருக்கும். ஐயோ அப்ப கண்டிப்பா இந்த கிளாங்கிற ஆர்கனைசேஷனோட ஹெட் தான் வந்திருக்காரோ அப்படின்னு சொல்லி பயந்து போக அங்கே இந்த ஒரு எபிசோடை முடிக்கிறாங்க. சோயா தேங்க்யூ.